ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் குழம்பு தான். இந்த கோவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோவக்காயே பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்படி எப்படி வைக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோவக்காய் குழம்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் கோவக்காய் எடுத்துக்கோங்க. கோவக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு கீழெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளையும் மேலே தூவி இந்த மாதிரி கலக்கி விட்ருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே உப்புலையும் மஞ்சள்லையும் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணலாம். பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு காய வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கோவக்காயை எடுத்து அப்படியே அதில் சேர்த்துருங்க. கோவக்காய் அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கோவக்காய் எண்ணெயிலேயே வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போது எண்ணெய் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதே எண்ணெயிலேயே வெந்தயம் சோம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. கட் பண்ண வெங்காயம் கொஞ்சோன்னு நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அடித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா புளி சேர்க்கலை, நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு பதிலாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்தோம்னா 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்தேன். கருவேப்பிலை வீட்டில் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய குழம்புத்தூள் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. 2 கரண்டினா 2 சேர்த்துக்கோங்க. 2 கரண்டி மிளகாய்த்தூள் 2 கரண்டி மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காயை இதில் சேர்த்து விட்ருங்க. இது எனக்கு இந்த மாதிரி நான் பெரட்டலாக சாப்பிட்றேன் அப்படின்னா லைட்டாக மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்து கோவக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிரேவி மாதிரி ரெடி ஆயிரும். குழம்புனா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோவக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.